ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அனன்யா அண்ட் வெல்கம் டு அனன்யா ஜோன். இப்போ நம்ம கிராணி தான் விளையாட போகிறோம், மல்டி பிளேயர். ஸோ ஹர்னி அக்காவும் நம்ம கூட ஜாயின் பண்ணிடுவாங்க, க்யூட் கேர்ள். ஓகே, கேம்குள்ளே போயிட்டோம். இப்போ நம்ம சாப்டர் சூஸ் பண்ணோம் இல்லையா? நாங்கள் 2 பேருமே 3 தான் சூஸ் பண்ணுவோம் எப்போயுமே. ஏன்னா எங்களுக்கு அந்த வீடு ஸ்பேஷியஸாக இருக்குது, அதனால் வெளியேயும் சுற்றுறதுக்கு இடம் கிடைக்கிதுல்ல. ஸோ அந்த காரணத்திலே கண்டினியூ. ஓகே வாங்க. பாருங்கள், கிராணி 3 வருதா? லேன் கொடுத்துட்டு இந்த ஆரோ மார்க்கு கொடுப்போம். ஓகே ஃபுல். ஓகே, நம்ம ஹர்னியக்கா பார்த்துட்டோம். ஸோ நம்மளுக்கு டெடி இருக்குது, நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம போவோம். இப்போ ஸ்லெண்டினா பார்த்தீங்களா? ஸ்லெண்டினா ஓகே, அவனும் மூடிட்டு போயிட்டாங்க கைஸ். ஓகே, கிராண்ட்பா எனக்கு ரீசெண்டாக அந்த கோகார்டு தான் மண்டேலே ஓடிட்டு இருக்கு. ஓகே, நம்மளுக்கு அவ்வளவா எல்லாமே கிரே கலரில் தெரியுது. இருந்தாலும் நம்மளால் இன்னும் விளாட முடியுது. ஸோ நம்ம வேஸ் எடுத்துக்குவோம். வேஸ் 2 எடுத்தாச்சு. ஐ திங்க் இன்னொரு வேஸ் இந்த சைடு இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை, இன்னொரு வேஸ் யாருமே அடித்து தூக்கலை. ஓகே, நம்ம அடித்து தூக்கிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு மொட்டை மாடி வழியாக நம்ம வெளியே போகணும். அதுக்கு வெளியே போயிட்டு கல் எடுத்துகிட்டு வரணும். அடுத்து வேஸ் 1 அடித்து தூக்கணும். அவ்வளோதான். இப்போ கிராண்ட்பா இங்கே இருக்காரான்னு பார்த்துக்குவோம் இருக்கும். ஓகே, இங்கே கிராண்ட்பா இல்லை, கிராணியும் இல்லை. ஃபயர்வுட்டு. ஓகே, யாரோ மேட்சஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹர்னி அக்கா எடுத்திருப்பாளான்னு தெரில. ஹர்னி அக்கா ஓகே, ஓகே பார்த்தீங்களா? ஃபயர்வுட் இருக்குது. இப்போதைக்கு நம்ம இதை இங்கே வச்சுக்குவோம். ஓகே, இப்போ இங்கே விழுகும். இங்கே பிளாங்க் இல்லை, அது நம்மளுக்கு ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. பிளாங்க் இல்லை. இப்போ ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு போவோம் நம்ம கல் பொறுக்கிறதுக்கு. யாரோ பிரிட்ஜு கிராங்கை போட்டு வச்சுருக்காங்க. ஃபியூஸ் மட்டும் போட்டிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, போடல. இந்த தடவை ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா என்னால் கேட் எஸ்கேப் பண்ண முடியலை. இந்த காரணம் தான். ஏன்னா மற்றவங்க பண்ணிடுறாங்க, என்னால் பண்ண முடியலை. ஸோ நான் போனாலும் அவங்க பண்ணது தானே, நான் சொந்தமாக பண்ணி போனது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ ட்ரெயின் எஸ்கேப் யாருமே அவ்வளோவா பண்ண மாட்டுறாங்க. ஸோ நம்ம பண்ணிக்கலாம்ல, அது அவ்வளோதான் என்னோடய பிளான். பிரிட்ஜு கிராங்க் மாட்டிட்டாங்க யாரோ. நம்ம இந்த 3 கல்லையும் எடுத்தாச்சு. இன்னும் கைஸ் காணாம போயிடுச்சு கல். இங்கே தானே இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வேறு கல் தேடுவோம். வாங்க.
பாருங்க இங்க ஹர்னி அக்கா இருக்கா. இங்க ஒரு கல் இருக்கு, அது பொறுக்கிடலாம், அவ்வளோதான். ஓகே, நம்மளும் ஃபயர் வுட் எடுத்தாச்சு. நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போவோம். ஓகே, இங்கே தான் ஃபயர் வுட்டை போட போகிறேன். யார்கிட்ட மேட்சஸ் இருக்கு? நம்ம வந்து இப்போ ஷூட் பண்ணிட்டு ஓகே நமக்கு இது எடுத்துக்கிறோம். அது சைடு அங்கே இருப்பாரு, நான் தட்டி விட்டேன். கியூட் கேர்ள் எடுத்துட்டியா? நான் வேஸ்ட் 2 எடுத்துட்டேன். தெரியும் கிராண்ட்பா இருக்கும் அவன் மாடிக்கு விட்டுவான். பார்த்துட்டான் நம்மள. இப்போ தாரி கத்துறான். பாரு உன்னை எய்ம் பண்றான் ஷூட் கன் வச்சு. ஓகே, அங்க டெடியை போட்டுட்டியா? என்ன கிடைச்சிச்சு? அங்கேயே தான் இருக்கும். இந்த சேஃப்டி போடுவோம்ல ஒரு ரூம்ல, டாய்லெட் கூட இருக்கும்ல, அந்த ரூம்ல அந்த செவுத்துல போய் முட்டிட்டு இருக்கான். சரி, இது ஃபர்ஸ்ட் கீழே போவோம். There you are. ஒருத்தர வீராப்பா போனாங்க, யாரோ விழுந்து கிடந்தாங்க. அவன் கிராண்ட்பா சுட்டுட்டான்னு பார்த்தா என்ன சுத்திட்டான். எனக்கு மண்டை சூடாகுது எனக்கு சத்தியமா. ஓகே, நம்மளுக்கு டெடி இருக்கு, இருந்தாலும் நம்மளுக்கு தேவையில்ல. டைம் பாருங்க गाइस நீங்க. Oh my god, இது ஃபர்ஸ்ட் பாப்போம்.
லாக்பிக் எடுக்கணும். இரு, எனக்கும் எடுத்து தரங்கள டக்குன்னு. நீங்கள் தானே ஆரம்பிச்சீங்க. இங்கே ஒருத்தவே வந்து இப்போ இந்த பிளாங்கை வச்சுட்டோம். நம்ம போவோம். நம்ம இப்போ வந்து ஸ்லெண்டினா ரூமுக்கு போய் பார்ப்போம். மொட்டை மாடி வழியா. ஓகே, இங்கே பாருங்க, நம்ம கிராணி ரூமில் காயின் இருக்கு. ஆனால் நம்மளுக்கு தேவை அது கிடையாது. யாருமே கதவை திறந்துடாதீங்க. திறந்தா ஆயிரும். இந்த தடவை நானா பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு. ஓ, எலக்ட்ரிக் சுவிட்சே இங்கே தான் இருக்கு. அப்போ நம்மளுக்கு ஃபயர் வுட் தேவை, மேட்சஸ் தேவை. ஆமாம், ஃபயர் வுட் தேவை. பார்த்து சுட்டு தள்ளி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, நம்ம வந்து டடியை யாரோ எடுத்துருக்காங்க. அவ்வளோதான். கிராணி to play hide and seek. தெரியுது நமக்கு. ஸ்டோன் இருக்கு, நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு ஸ்டோன் இருக்கு, இதையும் எடுத்துக்கலாம். யாரோ பியானோ வாசிக்கிறாங்க, யாருன்னு தெரியல. ஓகே, இங்கே ஒரு ஸ்டோன் இருக்கு கடைசியா. நம்மளுக்கு இதுதான் தேவை.
பேஸை தட்டி தூக்குறோம். ஏன்னா அந்த இன்னொரு பேஸ் வந்து பேஸ் 1 எடுத்தாச்சு. ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு விடுவோம். அதனால் அவங்க செத்து போகிறதுக்கு வாய்ப்பு I see you. There you are. கிராண்ட்பாவை சுற்றி தள்ளிட்டாங்க. ரொம்ப புண்ணியவாதி. புண்ணியவாதின்னு சொல்லியிருப்பேன், தப்பா இருந்தாங்க. எனக்கு மண்டை சூடாகுது. கஷ்டப்பட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன், வேஸ்ட் 1 எடுத்தேன், வேஸ்ட் 2 எடுத்தேன், தண்ணி குடிச்சேன். இங்கே பாருங்க யாரோ கொண்டு வச்சிருக்காங்க. எனக்கு வெறி அடங்கலை. எனக்கு இன்னும் வெறி அடங்கலை. இந்த இது எடுத்து எது ஃபியூஸா? ஓகே, நம்ம எலக்ட்ரிக் எடுத்துக்குவோம். இப்போ வந்து ஸ்லெண்டினா ரூமுக்கு போயிட்டு நம்ம இன்னொரு I see you. இந்த வேஸ் 1 எடுத்துக்குவோம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல.
Aha! கஷ்டப்பட்டு நான் எடுத்துட்டு வந்தேன். ஒரு தடவை செத்து போய் அதுவும் பாருங்க, நான் வைக்கணும்னு எடுத்துட்டு வந்தா இந்த எருமை மாடு வச்சுட்டு எனக்கு கடுப்புன்னா போகலாம். ஜெனரேட்டர் Aha! எலக்ட்ரிக் சுவிட்சை வைப்போம். இது வேற சவுண்டு போட்டுக்கிட்டே கடக்கு. ஓகே, இப்போ லிஃப்ட் ஒர்க் ஆகணும். இப்போ என்ன பண்ணுவோன்னா ஜெனரேட்டர் கேபிளை ஷெட் கீ தேவை அதுக்கு. ஓகே, நம்ம மொட்டை மாடியில் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கலாம். There is no போடுறதுதான் டேஞ்சரஸ். உங்களுக்கே தெரியும். ஏன்னா அங்கே தான் அதிகமாக கிராண்ட்பாவும் கிராணியும் கிச்சனில் திறக்காம இருந்தா புண்ணியமா போகும் உங்களுக்கு. டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ணிடுறா. அப்போ போயிட்டீங்களா சேஃப் ரூமுக்கு? எடுத்துட்டீங்கன்னு சொல்லாதீங்கடா. கடுப்பு மண்டையில் ஏறி வீடியோவை கட் பண்ணிட்டு ஃபோனை தூக்கிட்டாரு. பார்த்தீங்களா நம்மளுக்கு லக்கு கைஸ், லக்கு. ஃபயர் வுட் இருக்குங்க, யாராச்சும் எடுத்துக்கோங்கடா. நான் போகிறேன். என்ன பண்ணு, நில்லு. வெளியே இருக்கேன் guys. கிராணி தானே பார்த்துருச்சு. கிராணி அந்த சைடு பார்த்துருச்சு. கிச்சன்ல இருந்து வருது. பார்த்துருச்சு. கிராணி பார்த்துருச்சு. போயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தைரியத்தில் போகிறேன். ஓகே, வெளியே போனால் சாரி ஹர்னியக்கா மேலே போனால் நம்மளும் போவோம். அப்போ எங்கே இருக்கான்னு தெரியும். நம்மளுக்கு இப்போ ஷெட்டுக்கு தான் போகணும். இங்கே இருக்கா மாடிக்கே போகலான்ட்டு மாடியில் தான். ஓகே, நம்ம இப்போ ஷெட்டுக்கு போகணும். வாங்க போவோம்.
ஏய் யாரோ அந்த கீழே இருக்க கண்ணாடி கிளாஸ் உடச்சிட்டு உள்ள போயிருக்காங்க. அப்படின்னு போயிடும். அடுத்து ஷெட்டுக்கு போய்க்கலாம். நம்ம க்ரோபாரு புரிஞ்சுக்கிறாங்கக்கா. ஓனரை வந்து ஆஃப்